வணக்கம். இன்னைக்கு நாம NV ஷாப்புங்கிற ஒரு நிறுவனத்தோட வணிக திட்டத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். வணக்கம். இந்த தகவல்கள் எல்லாமே அந்த நிறுவனத்தோட நிறுவனர் ஒரு யூடியூப் வீடியோல கொடுத்த விளக்கத்திலிருந்து எடுத்தது. சரி. அவங்க என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பு முன்வைக்கிறாங்க, அதோட முக்கிய அம்சங்கள் என்னங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். வாங்க இதுக்குள்ள இறங்கி பார்க்கலாம். நிச்சயமா. இந்த உரையாடல்ல அந்த வீடியோவில் அவங்க முன்வச்ச விஷயங்களை நாம பிரிச்சு பார்க்க போறோம். ஓகே. அதாவது அவங்க சொல்ற வணிக மாதிரி, எதிர்காலத்துக்கான அவங்களோட பெரிய பார்வை, என்னென்ன சேவைகள் கொடுக்கறதா சொல்றாங்க அப்படிங்கறத எல்லாம். முக்கியமா நாம இங்க பாக்குறது அந்த வீடியோல சொல்லப்பட்ட தகவல்களோட ஒரு பகுப்பாய்வு தான், இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். நாம சொல்றது இல்ல, அவங்க சொன்னதோட பகுப்பாய்வு. சரி, முதல்ல NV ஷாப் என்ன பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி பண்றதா சொல்றாங்க. சுதந்திரம் வேணும். ஆமா, நல்ல வசதியா வாழணும், உலகம் சுற்றணும், கனவு வீடு கட்டணும்னு. அப்படி ஆசை இருக்கு. ஆனா அன்றாட தேவைகளை சமாளிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. உண்மைதான். இந்த இடத்துல தான் NV ஷாப்பே தங்கள கமாய்க்கு துக்கான், சம்பாதிக்கிற கடை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதேதான். இது என்னன்னா 1% இருந்து 50% வரைக்கும் தள்ளுபடி கொடுக்கறதோட, தள்ளுபடியா? சரி. அதோட பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சு தர்றதா சொல்றாங்க. ஓஹோ, அப்படியா? ஆமா. நிறுவனம் ஏப்ரல் 20, 2020 முழு ஊரடங்கு நேரத்துல தொடங்கப்பட்டதா அந்த வீடியோல குறிப்பிடுறாங்க. ஓ, லாக்டவுன் டைம்லயா? ஆமா. அவங்களோட பார்வை ரொம்பவே பெருசு. எவ்வளவு பெருசு? அடுத்த 10 வருஷத்துக்குள்ள இந்தியால இருக்கிற எல்லா பின்கோட்லயும், எல்லா பின்கோட்லயும் நம்பர் எவ்வளவு சொன்னாங்க? வீடியோ கணக்குப்படி 1,55,000 பின்கோடுகள். அங்கெல்லாம் ஒரு பிரான்சைஸ் தொடங்கணுங்கிறத உங்க லட்சியம். அடேங்கப்பா, 1,55,000 பிரான்சைஸா? யோசிச்சு பாருங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி நாடு முழுக்க 30 நிமிஷத்துல பொருட்களை வீட்டுக்கு கொண்டு சேர்க்கணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. 30 நிமிஷத்துலயா? நாடு முழுக்கவா? இது எப்படி சாத்தியம்? அதுதான் உங்க இலக்குன்னு சொல்றாங்க. சில்லறை விற்பனை கடைகள், ஆன்லைன் வியாபாரம், அப்புறம் வேகமான வீட்டு விநியோகம். இந்த மூன்றையும் இணைக்கிறது தான் அவங்க திட்டம்னு சொல்ல வராங்க இல்லையா? சரிதான். இப்போதைக்கு டெல்லி உட்பட 14 இடங்கள்ல செயல்படுறதாவும் வீட்டு விநியோகமும் செய்யறதாவும் சொல்றாங்க. 14 இடங்கள் இப்போ இருக்கா? அவங்க சொல்றது அப்படிதான். ஒவ்வொரு பிரான்சைஸ்ல இருந்தும் 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இலவசமா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கற திட்டமும் இருக்காம். நாடு முழுக்க மலைப்பகுதி, கிராமம்னு எல்லா இடத்துக்கும் இது போகுமா? அது சாதாரண லட்சியம் இல்லை. அவங்க வணிக மாதிரிக்கு வருவோம். அது கொஞ்சம் எப்படி சொல்றது, வித்தியாசமா இருக்கு. எப்படி? பல விஷயங்களோட கலவையா தெரியுது. பன்முனை சந்தைப்படுத்தல், அதாவது MLM. ஓ, MLM இருக்கா? MLM அல்லது நேரடி விற்பனை, அதோட சில்லறை விற்பனை, மொத்த விற்பனை, காமர்ஸ், நவீன வர்த்தகம்னு எல்லாத்தையும் இணைக்கிறதா சொல்றாங்க. இதுக்காக ஒரு தெளிவான சாலை வரைபடமும் வச்சிருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? அது என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். சொல்றேன். 2020 தொடங்கி, சரி, 2021 பிரான்சைஸ் வெண்டார் இணைப்பு, 2022 வாடிக்கையாளர்களுக்கான செயலி B2C ஆப் மெகா மார்ட் ஆரம்பிச்சதா சொல்றாங்க. 2023 கிடங்குகள், அதாவது வேர்ஹவுஸ் செயின், பாட்னா, டெல்லி, ஹமீர்பூர்ல. அப்புறம் பிரான்சைஸ்க்கான செயலி B2B ஆப் கொண்டு வந்திருக்காங்க. B2B செயலியா? அப்போ பிரான்சைஸ் மொத்தமாவும் இருக்கலாமா? ஆமா, மொத்தமாவும் சில்லறையாவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. எதிர்கால இலக்குகளும் ரொம்ப பெருசா இருக்கே. ரொம்பவே. 2024க்குள்ள 5000 பிரான்சைஸ். 5000-ஆ? 2025க்குள்ள 20,000 பிரான்சைஸ். அதுவும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் போக போறதா சொல்றாங்க. வெளிநாட்டுக்கா? ஆமா. கடைசியா 2030க்குள்ள 10 கோடி பயனர்கள், 1,55,000 பிரான்சைஸ். 10 கோடி கஸ்டமர்ஸ். இது உண்மையிலே மிகப்பெரிய இலக்குகள். நம்புற மாதிரியே இல்ல. ஆமா, அவங்க சொல்றதே இதுதான். இந்த மாதிரி பல வணிக மாதிரிகளை ஒன்னா இணைச்சு இவ்ளோ பெரிய வளர்ச்சி இலக்குகளோட ஒரு சாரை வரைபடம் வச்சிருக்கிற முதல் நிறுவனம் தாங்கதான்னு அந்த வீடியோல ஒரு கருத்து இருக்கு. முதல் நிறுவனமா? சரி, இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது காலப்போக்குல தான் தெரியும். ஆனா அவங்க முன்வைக்கிற பார்வை இதுதான். சரி, இந்த பெரிய திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற தலைமை யார்? நிறுவனரோட பேரு திரு MI அகமதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, அவர் 2001 இருந்தே முழு நேரமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிறதாகவும், 20 வருஷத்துக்கு மேல அனுபவமா? ஆமா, இந்த துறையில இருக்கிற சவால்களுக்கு தீர்வு கொண்டு வரவராகவும் தன்னை காட்டிக்கிறதா வீடியோ சொல்லுது. சரி, நிர்வாக இயக்குனர் திருமதி மீனாட்சி யாதவ். அவங்க ஒரு டயட்டீஷியன், நாரி ரத்னா விருது வாங்கினவங்க, மிஸ்ஸஸ் டெல்லி 2019 குறிப்புகள் இருக்கு.
பல துறைகள்ல அனுபவம் உள்ளவங்க மாதிரி தெரியுது. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், அவங்க சட்ட விதிமுறைகளை ரொம்ப வலியுறுத்தி பேசுறது. ஆமா, எம்எல்எம்னாலே சில சமயம் பிரச்சனை வருமே. அதனால தான் நினைக்கிறேன், எம்எல்எம் நிறுவனங்கள் மேல சில நேரங்கள்ல அரசாங்கத்தோட பார்வை கடுமையா இருக்கலாம். சரிதான். இதுல தேவையான எல்லா உரிமைகளும், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி லைசென்ஸ், ISO சான்றிதழ்கள் உட்பட தங்க கிட்ட இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ சட்டப்படி எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அரசாங்கத்தோட விதிமுறைகளுக்கு உட்பட்டதா செயல்படுறோன்னு காட்டிக்க இது ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. அடுத்ததா அவங்க என்னென்ன துறைகள்ல செயல்படுறாங்கன்னு பார்க்கலாம். இது வெறும் மளிகை கடை இல்லைன்னு நல்லா தெரியுது. கண்டிப்பா. அவங்க சொல்ற பிரிவுகளை பார்த்தா ஆச்சரியமா இருக்கே. லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கே. ஆமா, பட்டியல் நீளமா இருக்கு. சுருக்கமா சில முக்கிய வகைகளை சொல்லணும்னா, சொல்லுங்க. சில்லறை வர்த்தகம். இதுல NV ஷாப்பி கடைகள், NV சூப்பர் மார்ட்னு பெரிய மால்கள், கிடங்குகள். இதுல காமர்ஸ், மொத்த விற்பனை, B2B, B2C எல்லாம் வருது. சரி, ரீட்டெயில். அப்புறம் டிஜிட்டல் சேவைகள், டிஜிஃபைன்னு ஆப், வெப்சைட் பண்றது, தேஜா டிஜிட்டல்னு பில் கட்டுறது, அரசு சேவைகள். அரசு சேவைகளா? என்ன மாதிரி? லைசென்ஸ் எடுக்கிறது, ரயில் டிக்கெட், பான் கார்டு வரைக்கும் சொல்றாங்க. அப்புறம் திஜாரத் பேன்னு பேங்கிங் சேவைகள் மாதிரி. ஓகே. அப்புறம் சிறப்பு துறைகள், ஹெல்த் கேர்ல சொந்தமா 19 ஆரோக்கிய பொருட்கள் வச்சிருக்காங்களாம். சொந்த தயாரிப்புகளா? ஆமா, மியாஸ் ஃபேஷன்னு அவங்களுடைய ஆடை பிராண்ட், மெரி ப்ராப்பர்ட்டின்னு ரியல் எஸ்டேட் போர்ட்டல், நியாய் விதின்னு சட்ட உதவி, சட்ட உதவி எல்லாம் கூடவா? காலேஜ் சார்த்தின்னு ஆன்லைன் கல்வி, 11 பல்கலைக்கழகங்களோட தொடர்புல இருக்கிறதா சொல்றாங்க. NV டிஜிட்டல் எஜுகேஷன்னு நேரலை வகுப்புகள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கலாம். கடைசியா ரோட் டு பாலிவுட்னு இசை நிகழ்ச்சி மேலாண்மை கூட பண்றாங்களாம். அடேங்கப்பா, இவ்ளோ பிரிவுகளா? இது எப்படி சாத்தியம்? அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. மளிகை, பால், பேக்கரி, எலக்ட்ரானிக்ஸ், துணிகள்னு 12 சில்லறை துறைகள்ல கவனம் செலுத்துறதா சொல்றாங்க. நேரடியா 15,000 பொருட்கள், ஆன்லைன்ல 5 லட்சம் பொருட்கள்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, அதுவும் 600க்கும் மேற்பட்ட தேசிய சர்வதேச பிராண்டுகளோட வேலை செய்யறதா வேற சொல்றாங்க. இதுல அவங்க சொல்ற ப்ரொஃபஷனல் பிசினஸ் ப்ரொவைடர்ஸ்ங்கிற கான்செப்டும் புதுசா இருக்கே. ஆமா, அது சுவாரஸ்யமானது. அதாவது ஏசி மெக்கானிக், டாக்டர், வக்கீல் மாதிரியான சேவை நிபுணர்களையும் அவங்க நெட்வொர்க்ல கொண்டு வரதா சொல்றாங்க. அப்போ பொருட்கள் மட்டுமில்ல, சேவைகளும் ஒரே இடத்துல. அந்த மாதிரி தெரியுது. இந்த பரந்து விரிந்த செயல்பாடுகளை நிர்வகிக்கிறதுல நிச்சயமா பெரிய சவால்கள் இருக்கும். இவ்ளோ சொல்றாங்களே, இதுல ஒருத்தர் எப்படி சேர்றது, எப்படி சம்பாதிக்கிறது? இங்கதான் அந்த MLM அம்சம் வருது இல்லையா? ஆமா, கரெக்ட். பதிவு பண்றது இலவசம்னு சொல்றாங்க. ஆனா சம்பாதிக்கணும்னா ஏதாவது ஒரு பொருளை வாங்கி ஐடியா ஆக்டிவேட் பண்ணணுமா? ஆக்டிவேஷனுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? வீடியோவுல சில வழிகளை சொல்றாங்க. தோராயமா 1000 ரூபாயில இருந்து 1000 ரூபாயில இருந்தா? ஆமா, 599 கூட இருக்குன்னு நினைக்கிறேன். 1001க்கு ஒரு கோர்ஸ் மாதிரி, 1498க்கு சில ஆரோக்கிய பொருட்கள், துளசி டிராப்ஸ், மல்டிபெரி ஜூஸ் மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஆமா, இல்லனா அவங்களோட தேஜா டிஜிட்டல் மாதிரி சேவைகளை விக்கிற உரிமம், அது 5999 ரூபாய். இது தவிர 2500 ரூபாய்க்கு பாட்டு பாட வாய்ப்பு தர்ற ஒரு பேக்கேஜ் கூட இருக்கு. பாட்டு பாட வாய்ப்பா? என்னது? ஆமா, பாட்டு பதிவு செஞ்சு 26 தளங்கள்ல விளம்பரம் பண்ணுவாங்களாம். அதுக்கு ராயல்ட்டியும் உண்டுன்னு சொல்றாங்க. வினோதமா இருக்கே. சரி, எல்லா ஆக்டிவேஷனுக்கும் PV இருக்குமா? ஆமா, ஒவ்வொரு ஆக்டிவேஷனுக்கும் பாயிண்ட் வேல்யூ PV இருக்கு. இது பின்னாடி வருமானத்தை கணக்கிட பயன்படும். சரி, ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வருமானம்? வீடியோல 15 விதமான வருமானம்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் குழப்பமா இருக்குமே. ஆமா, 15 விதமான வருமானங்கிறது கேக்குறதுக்கு அதிகமா தெரியலாம். MLM திட்டங்கள்ல இது சகஜம். ஆள் சேர்க்க ஊக்கப்படுத்தவா? அப்படி இருக்கலாம். பல வழிகள்ல உறுப்பினர்களை ஊக்கப்படுத்த இப்படி செய்வாங்க. ஆனா முக்கியமா சில வகைகளா இத பிரிக்கலாம். சொல்லுங்க சுருக்கமா. 1, தனிப்பட்ட நன்மைகள். நீங்க வாங்கும்போது தள்ளுபடி. அது 1%ல இருந்து 50% வரைக்கும். சரி. நீங்களே குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது 1000 BV மேல வாங்கினா கேஷ்பேக் 0.5%. BVனா பிசினஸ் வால்யூமா? இது PV மாதிரி வேறயா? இது கமிஷன் கணக்கிட பயன்படுத்த இன்னொரு பாயிண்ட் சிஸ்டம். ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு 100% BV, மளிகைக்கு 25% BVன்னு சொல்றாங்க. ஓகே, வேற என்ன பெனிஃபிட்? தொடர்ந்து 2 வருஷம் மாசம் 3000 BVக்கு வாங்கினா கம்பெனி லாபத்துல 5% பங்கு, லாயல்டி போனஸ். சரி, இது சுயமா வாங்கினா? குழுவை சேர்த்தா அது 2வது வகை.
நீங்க நேரடியா அறிமுகப்படுத்துறவங்களுக்கு கமிஷன். முதல் 2 பேருக்கு பிறகு ஒவ்வொரு நேரடி ஆக்டிவேஷனுக்கும் 200 ரூபாய். 200 ரூபாய். சரி. அப்புறம் உங்க கீழ 2 அணிகள் உருவாகும். பைனரி பிளான் மாதிரி 2 பக்கமும் பிவி மேட்ச் ஆனா அதுல 10% போனஸ், மேட்சிங் போனஸ். இதுக்கு லிமிட் உண்டா? டெய்லி லிமிட் 5000 ரூபாய் ஒரு ஐடிக்குன்னு சொல்றாங்க. ஓ, பைனரி மாதிரி. அப்புறம் உங்க குழுவுல இருக்கிறவங்க மறுபடியும் வாங்கும்போது பல நிலைகள், 20 நிலைகள் வரைக்கும் கமிஷன், ரீபர்ச்சேஸ் இன்கம். இது ஜெனரேஷன் பிளான் மாதிரி. இதுல எவ்வளவு கிடைக்கும்? மொத்த பிவில 12% பிரிச்சு தர்றதா சொல்றாங்க. முதல் 16 லெவலுக்கு 0.5%, அடுத்த 4 லெவலுக்கு 1%. இதுல பெரிய வருமானம் வரலான்னு கணக்கு காட்டுறாங்க. அப்புறம் நீண்ட காலத்துல? அது 3வது வகை. உங்க குழு நல்லா பெருசாகி வியாபாரம் நல்லா நடந்தா கார் ஃபண்ட், 10,000 பேர் பிவி. கார் வாங்க நிதியா? ஆமா, அதுக்கு கம்பெனி லாபத்துல 5%, 25 லட்சம் வரைக்கும். இதுக்கு கால வரம்பு இல்ல. அப்புறம் வீடு? ஹவுஸ் ஃபண்ட். அடுத்த 30,000 பேர் பிவி மேட்ச் ஆனா இதுக்கும் லாபத்துல 5%, 1 கோடி வரைக்கும். 1 கோடி? அப்புறம் ராயல்டி அல்லது பென்ஷன் ஃபண்ட். 5 லட்சம் பேர் பிவி 9 வருஷத்துக்குள்ள பண்ணா கம்பெனி லாபத்துல 5% வாழ்நாள் முழுசும் கிடைக்குமா. வாரிசுகளுக்கும் தொடரும்னு சொல்றாங்க. 2ஆம் தலைமுறை கருத்துன்னு சொல்றாங்க. வாரிசுக்கும் கிடைக்குமா? இது புதுசா இருக்கு. ஆமா, இது இல்லாம அங்கீகாரம், பரிசுகள்னு 4வது வகை. ரேங்க் சொன்னீங்களே, சில்வர், கோல்டு. ஆமா, சில்வர், கோல்ட், பெர்ல், டைமண்ட், கிரவுன் அம்பாசிடர் வரைக்கும் 5 லட்சம் ஜோடி மேட்ச் ஆனா ரேங்க்குக்கு தனி போனஸ் இருக்கு. பரிசுகள் என்ன மாதிரி? சின்ன பொருட்களிலிருந்து பிளான் ஃபோல்டர், சேலை, டின்னர் செட், அப்புறம் ட்ராலி பேக், ஆரோ, தேசிய பயணம், துபாய் பயணம், ஸ்கூட்டி, பைக், கார், ஆல்டோ, டியாகோ, நெக்ஸான், ஹெக்டர் வரைக்கும், ஏன் 50 லட்சம் மதிப்புள்ள மார்ட் கூட பரிசா தர்றதா சொல்றாங்க. ஆனா இதுக்கு காலக்கெடு உண்டு. 50 லட்சத்துக்கு மார்ட்டா? அடேங்கப்பா. இது இல்லாம அதிக பிவி, 4000 பிவி ஆக்டிவேஷன்களுக்கு தனிய சிறப்பு பரிசுகள் இருக்கு. ரொக்கம், டிவி, லேப்டாப், பைக், பெரிய கார்கள், ஜாகுவார் வரைக்கும், ஏன் 1 கோடி, 5 கோடி, 10 கோடி மதிப்புள்ள மார்ட் கூட இதுல பரிசா இருக்குன்னு சொல்றாங்க. தலை சுத்துது. இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? கடைசியா 5வது வகை. நீங்க ஒரு பிரான்ச்சைஸ் அல்லது வெண்டார அறிமுகப்படுத்தினா அவங்க டர்ன் ஓவர்ல 0.3% வாழ்நாள் கமிஷன். பிரான்ச்சைஸ் செட் பண்ண ஒரு தடவை 2% கமிஷனும் உண்டு. அப்போ சுருக்கமா சொன்னா, நீங்க வாங்கறதுக்கும் லாபம், ஆள் சேர்க்கறதுக்கும் லாபம், டீம் பெருசாக பலவிதமான போனஸ், பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிதான் வீடியோ சொல்லுது. ஆனா இந்த மாதிரி எம்எல்எம் திட்டங்கள்ல வருமானம்ங்கிறது தனிநபரோட முயற்சி, சந்தை நிலவரம், குழுவோட செயல்பாடுன்னு பல விஷயங்களை சார்ந்தது. அது எப்பவும் ஞாபகம் இருக்கணும். நிச்சயமா. இதோட நம்பகத்தன்மையை கூட்டிக்க அவங்க சில விருதுகள் வாங்கினதா சொல்றாங்க இல்லையா? ஆமா, வேகமா வளர்ற மளிகை கடை விருது, ஸ்பாட்லைட் விருது, நடிகர் முஷ்டாக் கான் கையால வாங்கினதா சொல்றாங்க. குளோபல் பிசினஸ் அச்சீவ்மெண்ட் விருது, எம்எஸ்எம்இ தலைவர் கையால. சமீபத்துல கூட ஏதோ விருது சொன்னாங்க. ஆசியா ஐகான் விருது 2024. ஆமா, அது நடிகர் சோனு சூட், பிந்து தாரா சிங் கையால வாங்கினதா சொல்றாங்க. இந்த மாதிரி விருதுகள், பிரபலங்களோட அங்கீகாரம், இதையெல்லாம் ஒரு நிறுவனத்தோட நம்பகத்தன்மையை காட்ட பயன்படுத்துறது ஒரு உத்திதான். இது தவிர சில சாதனையாளர்களையும் முன்னிலைப்படுத்துறாங்க இல்லையா? ஆமா, திருவதி ரேகா குக்ரேஜா டபுள் டைமண்ட் கார் ஹவுஸ் ஃபண்ட் தகுதி பெற்றவர்னும், திரு வாசித் அலி கார் ஃபண்ட் தகுதி போன்றவர்கள் இப்ப 140 பிரான்ச்சைஸ் இயங்கிட்டு இருக்கிறதாவும் வீடியோ சொல்லுது. அந்த வீடியோ கடைசியில இந்த வீடியோவை உங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்கள தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. சரிதானே? ஆமா. சரி, பணம் கட்டுறது, எடுக்கிறத பத்தி என்ன சொல்றாங்க? சுலபமா? பணம் செலுத்த நேரடியா கம்பெனி அக்கவுண்ட்டுக்கு அனுப்பலாம். இல்லனா யூபிஐ, கியூஆர் கோட், கார்டு, நெட் பேங்கிங், நேரடி டெபாசிட்னு பல வழிகள் இருக்கிறத சொல்றாங்க. பணம் எடுக்கிறது எப்படி? பணத்தை திரும்ப எடுக்கிறதுக்கு தினசரி எடுக்கலாம்னு சொல்றாங்க. மாசாந்திர வருமானம் தவிர மத்ததெல்லாம் டெய்லி வித்ட்ரா. எவ்வளோ எடுக்கலாம்? குறைஞ்சது 200 ரூபாய் எடுக்கலாம். இன்னைக்கு கோரிக்கை வச்சா நாளைக்கு பணம் கிடைக்கணும். பரவாயில்லையே. ஆனா 10% பிடித்தம் இருக்கணும் குறிப்பிடுறாங்க. ஓ, 10% பிடிப்பாங்களா? சரி சரி. நாம இப்போ என்வி ஷாப் திட்டம் பத்தி அவங்க வீடியோவில் சொன்ன நிறைய விஷயங்களை அலசிட்டோம். ஒரு சுருக்கமா பார்த்தா மிக மிக பெரிய லட்சியங்கள் இருக்கு. ஆமா, லட்சியங்கள் ரொம்ப பெருசு. எம்எல்எம், சில்லறை விற்பனை,
இ காமர்ஸ்னு பலதை இணைக்கிற ஒரு கலவையான வணிக மாதிரி. ஏகப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகள். சேவைகள் பட்டியல் ரொம்ப நீளம். அப்புறம் ரொம்பவே விரிவான பல அடுக்குகள் கொண்ட ஒரு வருமான திட்டம். இதுல பல போனஸ், பரிசுகள் வேற. இதெல்லாம் தான் முக்கிய அம்சங்கள். இது கேட்கறதுக்கு கவர்ச்சிகரமா இருக்கலாம். ஆமா, மேலோட்டமா பாக்கும்போது அப்படி தெரியலாம். ஆனா இதெல்லாம் நடைமுறைக்கு எந்த அளவுக்கு வருங்கிற கேள்வி எழத்தான் செய்யுது இல்லையா? நிச்சயமா. இறுதியா இந்த எல்லா தகவல்களையும் வச்சு நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த என்வி ஷாப் திட்டத்துல பல முகங்கள் இருக்கு. பல முகங்களா? எப்படி சொல்றீங்க? பாருங்க, ஒரு பக்கம் மளிகை சாமான் விக்கிற கடை, இன்னொரு பக்கம் MLM ஆள் சேர்க்கிற திட்டம், நடுவுல கல்வி, ஃபேஷன், டெக்னாலஜி, ரியல் எஸ்டேட், சட்ட உதவின்னு பல தொழில்கள். ஆமா, இது எல்லாமே இருக்கு. இவ்ளோ வித்தியாசமான, சில சமயம் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத விஷயங்களை ஒரே குடைக்கு கீழே கொண்டு வர்றது, அதுவும் இவ்ளோ வேகமா இந்தியா முழுக்க பரப்புறது, அது ஒரு மிகப்பெரிய சவால். ஒரு நிறுவனம் எப்படி இந்த எல்லாத்தையும் திறமையா ஒருங்கிணைச்சு சமநிலையோட நிர்வகிக்க போகுதுங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. ரொம்ப சரி. இந்த வீடியோல கொடுக்கப்பட்ட தகவல்களை வச்சு நீங்க இதை கவனமா எடை போட்டு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம்.